2024க்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு திமுகவினர் நிறைய பேர் சிறை செல்ல வேண்டியது இருக்கும் எச்சரித்த அண்ணாமலை. அடுத்தது என்ன? தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். இன்னும் 7 நாட்களில் பிரச்சாரம் முடியுது. இன்னைக்கு டேட் 11 12 13 14 15 16 17 7 நாளில் பிரச்சாரம் முடியுது. 17ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு பிரச்சாரம் முடியுது. இப்போ உச்சக்கட்ட அனல் வீசுகிற பிரச்சாரம். ஆக்சுவலாக மே மாதம் கத்திரி வெயில் எப்படி இருக்குமோ இந்த மாதிரி இப்போ அரசியல் சூழல் தகிக்குது. மோடியை நிதி கொடுக்கலாதது கண்டபடி திமுகவினர் பேசுகிறாங்க. இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு? ஊழல் விஷயத்துக்காகலாம் திமுகவினர் நிறைய பேர் 2024க்கு மேலே சிறை செல்ல வேண்டியது இருக்குன்னு இருக்காரு. மிக மிக தீவிரமாக எதிர்க்கிறாரு. இதன் அர்த்தம் திமுகவுக்கு மிரட்டல். இவங்க எப்படி மோடியை வீழ்த்திடுவோன்றாங்களோ அந்த மாதிரி மிரட்டல் சொல்கிறாரு. அவ்வளோ அனல் தகிக்குது. இன்னும் ஒரு 7 நாள் அப்படி தான் இருக்கும். 17ஆம் தேதி 5 மணி வரைக்கும். இதன் விளைவுன்னா தமிழக அரசியல் இருதுருவ அரசியலாக மாறுது. பிஜேபி வர்சஸ் திமுக. ஏன்னா எந்நேரமும் ஸ்டாலின் மெயினாக திமுக பிஜேபியை திட்ட, பிஜேபி ஸ்டாலினை திட்ட, நடுவில் எடப்பாடி தான் இன்னானே சொல்ல முடியாமல் இருக்கார். ஏன்னா எடப்பாடியிலேருந்து அவருக்கு கட்சி நிர்வாகிங்க எல்லாமே அண்ணாமலை திட்டுறாங்க. ஆனால் மோடி எடுத்து பேசலை. மோடியை ஜெயலலிதா ஆதரவாக பேசுகிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த சூழல் எப்படி இருக்குன்னா, ஏடிஎம்கேல இருக்க தேசிய வாக்குகள் அது ஒரு 10% வாக்குகள் குறைஞ்சபட்சம் இருக்கும். பிஜேபி பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கருத்து கணிப்பெல்லாம் பிஜேபிக்கு 30% வரை மோடிக்கு செல்வாக்கு இருக்குன்னு இருக்காங்க. பிஜேபி 2.5%லேருந்து 10% வாக்குகள் வாங்கி பிஜேபி தலைமையிலான கூட்டணி 30%ல் எவ்வளோ அதிகபட்சம் வாங்கணுன்றதுக்கு பார்க்குது. இதில் அதிமுக நிலைமை என்னன்னு தான் தெரியல. ஏன்னா 2 பேரும் மிக தீவிரமாக சண்டை போடும்போது அதிமுக நிலைமை அதான் அந்த மீம்ஸ்லாம் போடுவாங்க. 2 பேர் தீவிரமாக பாக்ஸிங் போடுவாங்க, நடுவில் ஒருத்தர் மாட்டிக்கிற மாதிரி. அந்த மாதிரி திமுக பிஜேபி பெரிய அளவில் சண்டை போடும்போது அதிமுக நிலைமை என்னன்னு தான் தெரியல. இது அதிமுகவிற்கு பெரிய சறுக்கல் என்பது தான் உண்மை. நன்றி, வணக்கம்.